الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قل أمر ربي بالقسط وأقيموا وجوهكم عند كل مسجد وادعوه مخلصين له الدين كما بدأكم تعودون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தார்கள். அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய வழியை சத்திய பாதையை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறைச்சமுடைய நட்போரலின் மீதும் தெய்வமாவை நிறுத்திய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி முடித்த இனிமேலும் வழங்க இருக்கின்ற யௌமுல் ஜும்ஆவுடைய நன்மைகளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் முழுமையான கூலியை அல்லாஹ் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆ என்ற முதல் உரையினுடைய தலைப்பாக தொழுகையே நம்முடைய உயிர் மூச்சு என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை ஜும்ஆவிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இது 5 கடமைகள் என்று சொன்னால் 5 கடமைகள் இங்கே முதல் தரத்தில் உள்ள ஒன்று, ஃபர்ஸ்ட் கிரேட். அதை தாண்டி ஒரு முஸ்லீமுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கின்றன. இந்த 5 கடமைகளும் நமக்கு சரிவர நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் மற்ற ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கடமைகள்லாம் எளிமையாக செஞ்சுருவோம். இந்த கடமைகளில் கோட்டை விட்டோம் என்று சொன்னால் மற்ற எல்லாம் முதல் போலம் முற்றிலும் போலம் என்று தமிழில் பணம் சொல்வார்கள். அந்த மாதிரி முதல்ல நமக்கு அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் எல்லாமே ஃபெயிலியர். கடமையாக்கப்பட்ட ஒன்றை இங்கு செய்யறவர்கள் மற்றது செய்ய மாட்டார்கள் என்பது அது ஒரு உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு முதல் கடமையாக தௌஹீத் கொள்கை, வணக்கத்துக்குள் அல்லாஹ்வுக்கு வேறு யாரும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கலிமாவின்பால் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு நமக்கு தொழுகை நம்மீது கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் என்ற வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இந்த வணக்க வழிபாடுகளில் ஏகத்துவ கலிமாவை நாம் வாய்களால் சொன்ன பிறகு அடுத்த நிலை நம்ம தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இந்த தொழுகை நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். மூச்சு எப்படி அவசியம் என்று சொன்னால் மற்ற அல்லாஹ் பல உறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறான். ஏன்னா 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள், அதெல்லாம் நமக்கு பல்வேறு உறுப்புகளை தந்திருந்தாலும் கூட அல்லாஹ்
நமக்கு எது முக்கியமாக பயன்படும் என்று சொல்லி எல்லாமே பயன்படும். முக்கியமாக எல்லா இடமும் பயன்படக்கூடிய ஒன்றால் கிட்னியை தந்திருக்கான், இதயத்தை தந்திருக்கான், இந்த நுரையீரலை பண்ணி தந்திருக்கான், எல்லாம் இருக்கிறது என்றாலும் கூட நமக்கு எல்லா உறுப்புகளும் தேவைக்கு பயன்படுத்துவோம். கால் இருக்குதுன்னு சொன்னால் தேவைக்கு தான் பயன்படும். நடப்பதற்கு, ஒரு இடத்துக்கு செல்வதற்கு, போவதற்கு, வருவதற்கு கால் பயன்படுத்துவோம். எல்லா நேரமும் கால் பயன்படாது. தூங்கும் பொழுது கால் ஓய்வு எடுக்கும். கை அப்படிதான். கையை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் தேவைக்கு தான் நம்ம என்ன செய்வோம், வேலை பார்ப்பதற்கும் நம்முடைய இன்னபிற காரியங்களுக்கு தேவைக்கு கையை பயன்படுத்துவோம். அதே சமயத்தில் இதெல்லாம் அதோட ரெஸ்ட் எடுக்கும். எல்லா உறுப்புகளும் கண்ணு அப்படிதான். தேவைக்கு பார்ப்போம், இரவு தூங்குவோம், அது ஓய்வு எடுக்கும். பல உறுப்புகள் ஓய்வு எடுக்கும். ஆனால் மூச்சு, இதய துடிப்பு, மூச்சு என்பது ஓய்வு எடுக்குமா? ஓய்வு எடுக்கவே எடுக்காது. மூச்சு என்பது எல்லா நேரமும் இருக்கும். நமக்கு நாம் விடக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்கிறத, இது இந்த இதய துடிப்பு மூச்சு என்பது நமக்கு தொடர்ச்சியாக ஓய்வு எடுக்காது. அது ஓய்வு எடுத்தா என்ன, போய் சேர்ந்துட்டோன்னு அர்த்தம். ஒருவனுக்கு மூச்சு ஓய்வு எடுத்து விட்டது என்று சொன்னால் மூத்தா போயிட்டாரு என்பதற்கு தான் மூச்சு ஓய்வு எடுப்பது, இதய துடிப்பு நின்று போவது என்பது. அப்போ எப்படி அது போல எல்லா வேலைகளையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த உறுப்புகள் ரெஸ்ட் எடுக்கும். மனிதனுக்கு தாம்பத்தியம் தேவை, எல்லா நேரமும் தேவையா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாம்பத்தியத்தில் நம்ம கணவன் மனைவியாக ஒரு சேர்ந்து விட்டு பிறகு ஓய்வு எடுத்து விடுவார்கள். வியாபாரம் தேவை, வியாபாரம் செய்வோம். ஆனால் என்ன செய்யறோம், ஒரு 8 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு பிறகு ஓய்வு எடுத்துடுறோம். படிக்கிறான் மனுஷன், ஓதுறான், எல்லாம் அப்படிதான். ரெஸ்ட், கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம், எல்லாம் ரெஸ்ட். ஆனால் மூச்சு என்பது இருந்து கொண்டே இருக்கணும். தூங்கும் போது மூச்சு இருக்கும், தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது மூச்சு இருக்கும், வியாபாரம் செய்யும் போது மூச்சு இருக்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது, கைகளை நீக்கி வேலை செய்யும் பொழுது, காலம் நடக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, ஆய்வு செய்யும் பொழுது, எல்லா நேரத்திலுமே மூச்சுக்கு ஓய்வு எடுக்குமாட்டா? மூச்சு ஓய்வு எடுக்காது. நம்முடைய உயிர் காற்று அந்த மூச்சு இதய துடிப்பு துடிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நான் தூங்கும் பொழுதும் ஓய்வு எடுக்காது, மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு நம்முடைய தொழுகை என்பது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஓய்வு அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதன் மரணம் வரக்கூடிய நேரம் வரைக்கும் நமக்கு தொழுகை உங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கணும். அப்படிதான் இருக்குதா? தொழுகையை பராமுகமாக பொதுப்போக்குத்தனமாக தொழுகையை பற்றி அல்லா கடமையாக்கின ஒரு விருப்புணர்ச்சி மாதிரி முஸ்லீம்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வு பார்க்கணும். ஒரு ஊரில் தொழுகை வரக்கூடியவர்கள் அதிகமானவர்களா அல்ல தொழுகாதவர்கள் அதிகமானவர்களா என்று நம்ம கணக்கெடுத்துட்டு விட்டு கொடுப்பை எடுக்க தேவையில்லை. வீட்டுக்கு வீடு போய் கணக்கை புஸ்தகம் நோட்டை புக்கை தூக்கிட்டு போய் பேனாவை தூக்கி எடுக்க தேவையில்லை. பள்ளியாசலை பார்த்தாலே கணிச்சிடலாம். ஒவ்வொரு தொழுகையும் 10 பேர் 5 பேர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய மகல்லாக்கள்ல என்ன ஒரு 1000 2000 பேர் உண்மையிலேயே தூக்கக்கூடிய மகல்லாக்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட மகல்லாக்கள்லாம் ஒரு காலவாசம் கூட்டா இருக்கும். ஒரு சப்பு வரும். இப்படி சுபகுணம் அதுவும் வராது. இந்த மாதிரியான சுப தொழுகையில 2 பேர் 3 பேர் 5 பேர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கி இபாதத்துக்கள்ல நம்ம பயப்படலை, ஈமான் இறைச்சம் இல்லை. அதனால தான் தொழுகையில பொறுப்போக்குவதாக இருக்கிறோம். தொழுகையில நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, இறை பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் மறுமை வெற்றி. தொழுகையை பொறுப்போக்குவதாக நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாட்ட போய் இதாகிடும். அல்லாஹ் அவருக்கு கேள்வி மறுமை விசாரிப்பான், கணக்கு கொடுக்கும், நடந்துட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஊரில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை பேர் தொழுகிறாங்க அது ரொம்ப தெரிஞ்சு போயிடும். அப்போ இவ்வளோ பெரிய மகல்லாவில் ஒரு சப்பு வருது, 2 சப்பு வருது அப்படிங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நமக்கு கேவலம் அவலத்தை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் இறையற்ற பயம் இல்லை. தொழுகையை பற்றி எல்லாம் உயிர் மூச்சாக தொழுகை இருக்கும். தொழுகை என்பது சில பேருக்கு தொழுகை எப்படி வாடிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால், சில பேர் தொழுகையை வாராந்திர முஸ்லீம் சில பேர் இருப்பாங்க. ஜும்மாவுடைய நாளில் மட்டும் என்ன செய்வாங்க, குளிச்சுட்டு தொழுவ வர்றது. இன்னும் சில பேர் வருடாந்திர முஸ்லீம் என்ன செய்வாங்க, பெருநாள் நோம்பு பெருநாளைக்கு வர்றது, ஹஜ்ஜி பெருநாளைக்கு வர்றது, தொழுகிறது. இப்படி பெருநாள் தொழுகையில் கலந்துட்டு போயிடுறது. நீ அடுத்த வசனம் இப்படியெல்லாம் சமுதாயத்தில் ஒரு தொழுகையில் பொறுப்போக்குவாதிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ இவங்களுக்கெல்லாம் மறுமையில் முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையா? உலகத்தில் வாழும் பொழுது
50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 100 வருடம் என்று வாழ்ந்தீர்களே, தொழுதீர்களா? இல்லை தொழுகலை அப்படின்னா அப்படியா? நீ தொழுகலைன்னு சாதாரண போய் சொன்னவனுக்கு சாதாரணமாக நரகத்தில் போட்டுருவாங்களா? வானவர்கள் காலை திறந்து முகம் உப்பாக காலை பிடிச்சி இழுத்து தூக்கி நரகத்தை வீசப்படுவீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனால் தொழுகை என்பது முக்கியமான ஒன்று. தொழுகையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்கிறான். தொழுகையில் ஆர்வம் காட்டுவதிலிருந்து சைத்தான் உங்களை பராமுகமாக ஆக்குவான். நன்மையில் பல விஷயங்களில் சைத்தான் கையில் எடுத்துக்கிறோம். குர்ஆன் ஓதும்போது தூக்கம் வரும். சினிமா பாட்டு கேட்கும்போது, நாடகம் பார்க்கும் பொழுது, படம் பார்க்கும் பொழுது, இது போனால் தூக்கம் கலையும். கண்ணையில் கசக்கு கூட மாட்டான், விரிச்சு பார்ப்பான் படத்தை. குர்ஆன் எடுத்து கையில் ஓதுனா 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். அதோட சடன மை விழுந்துருவார் தூக்கத்தில். தொழுகும் பொழுது சைத்தான் உள்ளத்தில் கெடுப்பான். தொழுகையில் தூக்கம் வரும், தொழுகையில் கொட்டாய் வரும், வாயை கொண்டு விடுவார்கள். அவன் இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனையை சைத்தான் தொழுகையில் என்ன செய்வான், கெடுப்பான்னு சொன்னால், எப்படியாவது நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்களை தொலை விடாமல் தடுத்து நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவது சைத்தானுடைய திட்டம், சைத்தானுடைய இலக்கு. அதை நோக்கி மனிதர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம தொழுகையை 5 வேளை தொழுகையை கரெக்டாக தொழுது கொள்ள வேண்டும். முதல்ல இந்த மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வாராந்திர முஸ்லீம்களுடைய நிலைமையில மறுமையில் நரகப்படுவதற்கு தான் போவாங்கல்ல. மனுஷனை ஏமாத்தினாலே ஒரு நேரம் முன்னாடி ஒரு நேரம் கண்டுபிடிச்சிடும். அவன் ஏமாத்துறான், கடையில் கணக்கு எழுதுறான், இந்த மாதிரி வந்துக்கிட்டு சரியில்லாத ஆளாக இருக்கிறான்னு ஏதாவது ஒரு வகையை வச்சு புரிஞ்சுக்கிறோம். மனைவியை கொண்டாட்டிய மனைவியை புருஷனை மனைவியும், பிள்ளையை தகப்பனும் பிள்ளையும் புரிந்து கொள்வார்கள். நண்பர்களை சக நண்பனும் ஏமாத்துறான், ஃப்ராடு பயிலாக இருக்கிறான்ட்டு. அல்லாஹ்வுக்கு தெரியாத நீ ஏமாத்துறது. ரமலான் பெயர் தான் முஸ்லீமாக வராங்க. நோம்புக்கு தலைப்புறையை பார்த்தோம், அதுலேயும் முழுமையான ஈமான். ரமலான் மாதத்தில் ஒரு தொழுகையிலையாவது முழுமையான ஈமானா? ரமலான் பிறை பார்க்கப்பட்டு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு என்ன செய்யும், தொழுவார்கள். அதோட அதுவும் முடிஞ்சு போயிடும். பரவான தொழுகை அப்படிதான், உபரியான இரவு தொழுகை அப்படிதான். அப்போ எங்கேயாவது முஸ்லீம்களுடைய ஈமான் வலுப்பெற்றிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த அல்லாஹ் கடமையாக இந்த காரியத்தினோட ஈமான் உறுதியாக இருக்கிறது, தொடர்ந்து செய்யக்கூடிய காரியம், இப்போ நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ஈமானுடைய தரத்தை அளந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வணக்க வழிபாடுகளை சொல்ல முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சைத்தான் அப்படி நம்ம ஆட்டி வைக்கிறான். சைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் எல்லாருமே, இறை நம்பிக்கையாளர்களை தவிர, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை தவிர. அப்போ மற்றவர்கள்லாம் பெரும்பான்மை என்ன அப்படின்னு கேட்டால் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கையை பற்றி எப்பொழுது இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன்ல 2வது அத்தியாயம் அப்போ அல்லாஹ்வுக்கு புரியும், இவன் ஏமாத்துறான் அப்படிங்கக்கூடிய, நீங்கள் ரமலானில் ஏமாத்துறான்னு புரிஞ்சிடும். வாராந்திர முஸ்லீமும் வருடாந்திர முஸ்லீம்களாக இருந்து தொழுவிக்குவாங்க, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ எல்லாம் அல்லாஹ் கண்காணிக்கும். அழகான முறை அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கரெக்டாக செய்வோம். தொழுக போகிறோமா கரெக்டாக தொழுதுவோம். யாருக்கும் அல்லாஹ்வுக்காக தொழுவோம், யாருக்காகவும் அல்ல. மனிதர்களுக்காகவும், மனிதர்கள் மெச்சலும், மனிதர்கள் போற்றலும், மனிதர்கள் பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. என் மீது எனக்கு அல்லாஹ் கடமையாக்கின வணக்க வழிபாடுகள். அதில் முதல் தான் தொழுகை, அதன் பிறகு சக்காத்து, ஹஜ்ஜி, இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் என்று நம்ம ஒன்றாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் 2:43 சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், சக்காத்தையும் கொடுங்கள். ஒரு ருக்கு செய்வோருடன் சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. முஸ்லீம் ஆகிட்டீங்களா, தொழுகையை நிலைநாட்டு சுபுஹர் அசர், சுபுஹர் அசர், மஹீர், இஷா என்று 5 நேர தொழுகையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் சொல்றான், ருக்கு செய்வோருடன் சேர்ந்து நன்மக்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அதுபோல 2:45 அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்ட உதவி தேடுவதாக இருந்தால் தொழுகையின் மூலம் உதவி தேடு. பல கஷ்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், வியாபாரம் இல்லை, கடையில் காசு பணம் இல்லை, பல புலம்பல், நோய் நொடி, இன்னொரு கஷ்டங்கள். அல்லாஹ்ட உதவி தொழுதுப்பான், தொழுது உதவி தேடு, பொறுமையின் மூலம் உதவி தேடு என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் தொழுகையை யாருக்கு தொழுகை கடினமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த முனாஃபிகீன்களுக்கும், பணிவற்றவர்களும், பணிவு இல்லாமல் வாழ்றான, அடக்கம் இல்லாமல் இவர்களுக்கு தான் தொழுகை கடினமாக இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வாக பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்ம எடுத்து போட்டோம்னா பல்வேறு வசனங்கள் தொழுகையை பற்றி ஒரு இடத்துல சொல்லிட்டா போதும். ஒரு சட்டத்தை, ஒரு செய்தியை
அப்படியே அந்த தொழுகையை பற்றி பேசலாம். குரானில் தொழுகைன்னு தட்டி பார்த்துட்டீங்கன்னா வரிசையாக வரும். கை கடுத்து போய் ஃபோனை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சப்ளைப் எடுத்து பேசணும். தொழுகைன்னு குரான் அடிச்சுன்னு வைங்க, பல்வேறு வசனங்கள் அல்ல பல கோணங்களில் பல செய்தியாக நான் சொல்லி காட்டுறேன். அப்படி தொழுகையை பொறுத்தவரை அவ்வளவு ஆர்வமூட்டப்பட்ட தொழுகையில் ஊருக்கு 2 பேர் 3 பேர் பள்ளியாசலுக்கு வருகிறாங்க என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ அவல நிலை. சுபு தொழுகை எப்படிப்பட்ட ஒரு தொழுகை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சுபு தொழுகிற அல்லாஹ்வுடைய பொறுப்புல பாதுகாப்பில் இருக்கிறார் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட சுபு தொழுகைக்கு சைத்தான் நம்மளை நிகழ்த்தி விடுகிறான். சுபு தொழுகைக்கு ஆளை காணோம், 4 பேர் 5 பேர் 10 பேர் மற்ற மகிழ்படியாக 2 சப்பு 3 சப்பு ஒரு பள்ளியாசலை பொறுத்து இருக்கும். அப்போ சுபுவோட அசரில் வியாபாரம் பண்ணும்போது தூங்குற நேரம். இங்கே தொழுகைக்கு என்ன செய்யணும்? முனாஃபிக்குகள் கடினமான தொழுகை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, சுபு தொழுகை முனாஃபிக்கு ரொம்ப வரலாம், எரிச்சப்பட்டு வரலாம். என்ன செய்ய? ஏன்னா ஊரில் மதினாங்கிறது அன்றைக்கு பெரியவங்களோ மக்கள் தொகை இருக்க பல கோடி பேர் உள்ள தேசமாக அது. சகாபாக்கள் கொஞ்சம் பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன கூட்டம். ஆனால் அப்போ அவங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய கூட்டம் இருந்தால் கூட பள்ளியாசலில் கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ ஒரு சின்ன தொகையுடைய மதினமான நகரத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி விரிவானது. நிறைய இடங்கள் ஆட்சி அதெல்லாம் தூதர் ஆட்சி அமைக்கப்பட்டு பல பகுதிகளை எடுத்தார்கள், பல பகுதிகளை வென்றார்கள். அது வேற. மதீனாவில் இருக்கக்கூடியவங்க கணக்கு பார்த்தா தலை எண்ணிடலாம், இத்தனை தலை கட்டுண்டு. முனாஃபிக்குங்களுக்கு தெரியுமா இல்லையா? முனாஃபிக் நல்லா தெரியும். பள்ளியாசலுக்கு போராட்டி நாளை கேட்பாங்க, முகமதுடைய கூட்டம் கேட்கும், கேட்பாங்க சுபுக்கு வரல, விவசாயத்துக்கு வரணும் கேட்போம். அதுக்காக வந்தாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது, மக்கள்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது, தயங்கணுமே ஓடி ஒளிங்கிறதுக்காக முனாஃபிக்குகள் இதை காட்டுவதற்காகவும் சோம்பேறிகளாகவும் துறையில் நிற்பார்கள். பதில் சொல்லுறது சுபுக்கு வருவான், அதுபோல் அசருக்கு எரிச்சப்பட்டு வருவான், இஷாவுக்கு எரிச்சப்பட்டு வருவான். இப்படிலாம் முனாஃபிக்குகளுடைய கொள்கைகள் மக்கள் பதில் சொல்லணும் என்பதற்காக. அப்போ இப்படி பார்க்குறோம். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் முனாஃபிக்குகளுக்கு எது கஷ்டமோ அது மூமின்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. சுபுக்கு வரமாட்டான் முனாஃபிக்கு, கஷ்டப்பட்டு வரும். இப்போ பதில் சொல்லணும் என்பதற்காக. அசருக்கு வருவது அவனுக்கு நெருக்கடியாக இருக்கும், இஷாவுக்கு வருவது கஷ்டமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அந்த தன்மைக்கு உரியவராக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, இறைவனுக்காக ஃபஜ்ரையும் இன்னொரு தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அசருடைய தொழுகையை பற்றி மார்க் என்ன சொல்லுது? அசர் தொழுகை மறுத்தீங்கன்னா குடும்பத்தை இழந்துட்டீங்கன்னு. குடும்பத்தை நிரந்தரமாக இருந்தால் இருக்க முடியுமா? ஒரு சின்ன அளவு வியாபார தொழிலுக்கு போகும் பொழுதே அவனால் இருந்து சம்பாதிக்க முடியல. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம். அது அதர் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய பல்வேறு தேசங்களுக்கு பயணிக்கிறாங்க. சவுதி, இந்தோனேசியா, அபுதாபி, அது இது என்ன செய்கிறாங்க? பல்வேறு நாடு, உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு பயணிக்கிறார், சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இது நிரந்தர பிரிவா? சும்மா தற்காலிக 1 வருஷம் 2 வருஷம் வந்துடும், அனைவரும் வந்துடும், 2 மாதம் 3 மாதம் அப்படிப்பட்ட ஒன்றா? யார் அசத்துடைய தொடர்புடைய குடும்பத்தை இழந்து விட்டான், பிள்ளைகளை குடும்ப குட்டிகளை இழந்ததுக்கு போன்ற ஊமைப்படுத்துகிறாங்க, ஒப்பீடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அசத்துடைய வர்றது சுபுக்கு வர்றதுன்னு இன்று சொல்லாசனம் நமக்கு கண்டிக்கிறாங்கல்ல. எல்லாத்துக்கும் வாக்குப்பாணி வரலன்னா இந்த ஒவ்வொரு துறைக்கும் இங்கே வரவில்லை என்று சொன்னால் இந்த பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி தங்களை உரியவர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். சுபு தொழுகைக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போடுகிறான் தலையில் உறவும் பொழுது. ஷைத்தான் 3 முடிச்சுக்களை, ஒரு மனிதன் இரவிலே தூங்கும் பொழுது அவனுக்கு 3 முடிச்சுக்களை ஷைத்தான் போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சின் பொழுதும் நீண்ட இரவு இருக்குது, தூங்குப்பா. சுபுக்கு எந்திரிக்க நினைக்கிறான். ஆகா, சுபுக்கு பாய் சொல்லிடுச்சு. என்ன பாய் சொல்றது? 1/2 மணி நேரம் என்ன வைக்காம சொல்றதுக்கு. சைத்தான் அப்போ எந்திரிப்பீங்க, கண்ணை கசக்கும். சைத்தான் என்ன செய்வான்? உங்கள் உள்ளத்தில் போடுவான், நீண்ட இரவுக்கு தூங்கு. 1/2 மணி நேரம் நீண்ட இரவா? பாத்திர தூசிக்கு போய் பண்ணி வரைக்கும் ஒழிச்சுட்டு வந்து நேரம் காணாது. எல்லாம் சைத்தான் சொல்லுவான். சுபுக்கு பாய் காலத்தில் கேட்கணும், அலாரம் அடிக்க அமர்த்துவான். நீண்ட இரவு இருக்குது சொல்கிறாங்க, தூங்குண்டு. அதையும் மீறி இறை நம்பிக்கையாளர் மூமின்கள் சைத்தானை ஒட்டச்சி எழுந்தால் ஒரு முடிச்சு சைத்தானுடைய ஒரு முடிச்சு அவிழ்கிறது. அவங்க ஒரு செய்தால் 2வது முடிச்சு சைத்தானுடைய முடிச்சு அவிழ்கிறது. அவங்க துளைக்கு வந்தால் 3 முடிச்சும் அவிழ்கிறது. பிறகு சுபுவை தொழுது விட்டு உற்சாகமானவர்களாக, சுறுசுறுப்புடையவர்களாக, மன வலிமை உடையவர்களாக, முகத்தோடு புலியுடையவர்களாக வெளியேறுவார்கள். சுபு தொழுகாமல் சோம்பேறியாக, அதுபோல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அன்றைய காலை பொழுது அவனுக்கு பெரிய ஒரு விரக்தியில் இருக்கும்.
எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளில் இவன் போட்டு அவன் தேடி போகக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகளை சந்திப்பான் என்று மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அப்போ தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தில் தொழுகையில் கவனம் எடுக்கிறதா பூமி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அவர்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயத்திற்கு பின்னால் மற்றொரு சமுதாயம் வந்தது. தொழுகையை அவர்கள் பாராட்டினார்கள். வத்தபாவு ஷஹவாத் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொன்னான் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் நட்டத்தை அழிவை சந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை நரக படுகொலைக்கு போகக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக தொழுகை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவ்வளவு உங்களுக்கு தெளிவா அல்லாஹ் என்ன சொல்றான்? 2:238 அல்லாஹ் சொல்றான், ஹாஃபில் வலஸ்ஸலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா, தொழுகைகளையும் நடுத்தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள். தொழுகைன்னா பொதுவான எல்லா தொழுகையும் அல்லாஹ் பர்டிகுலர் என்ன சொல்றான்? நடுத்தொழுகைகளை. நடுத்தொழுகைன்னா அசருடைய தொழுகை நபிகள் நாயகம் விளக்குறாங்க. நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். ஒக்கூமுலில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தொழுவும் பல்வேறு வசனங்களில் மார்க்க நம்ம கற்றுத்தரும் பொழுது நமக்கு உலக விஷயத்தில் மூழ்கி உலகத்தை நேசித்து மறுமையை வெறுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கைசேதம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை நமக்கு மட்டும்தான் கடமையா? தொழுகை எல்லா சமுதாயத்திற்கும் கடமையாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வணக்க வழிபாடுகள் முறையில் வேணா மாற்றம் மாறணும். குனிதா ருக்கு சஜிதாக்கள் வேணா ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் நாடியவாறு அந்த குனிதல் அந்த ஒரு இதை என்ன செஞ்சிருக்கிறான்? குனிகிறது நிம்முறது சஜிதா பண்றதுன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் தொழுகை என்ற அந்த வணக்க வழிபாடு எல்லா சமுதாயத்துக்கும் உரியதாக அல்லாஹ் சொல்கிறான். 19:54 அல்லாஹ் சொல்கிறான், வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இவ்வேதத்தில் நபி இஸ்மாயிலை நீ நினைவு கூறுவீராக. இன்னவுக்கான சாதிக்கல் வழி வக்கான ரசூலன் நபியா, அவர் வாக்கை நிறைவேற்றுபவராகவும் வாக்கு உறுதி அளித்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுபவராகவும் இறை தூதராகவும் நபியாகவும் இருந்தார். நல்லா சொல்லிட்டு 19:55 சொன்னான், வக்கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், அவர் தமது குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவினார், ஜக்காத்து கொடுக்குமாறு ஏவினார். அல்லாஹ் சொல்லி காரியான், வகான இந்த ரப்பிஹி மர்லியா, தமது இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டவராக இருந்தார் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை 19:19 அத்தியாயம் 54-55 அல்லாஹ் சொன்னார். இறை தூதர்களுடைய போதனை என்ன? குடும்பத்தார் தொழுகைக்கு ஏவினார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தொழுதா போதும், பொன்னாடி தொழுதா என்ன, தொழுவாட்டி என்ன, பெற்ற பிள்ளை தொழுதா என்ன, தொழுகாட்டி என்ன, அப்படி சுபுக்கு பிள்ளை எழுப்புனா எழுப்போம். இப்பொழுது ஈமான பலகீனமாக எல்லாரும் தான் உபதேசம், எல்லாரும் சொல்லக்கூடிய எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தான். சுபுல பிள்ளை எழுப்பு மான குளிர் அடிக்கும், இப்போதான் படுத்தான், டியூஷன் படிச்சுட்டு படுத்து உலக விஷயம் தான். மறுமையிலாம் அவனுக்கு இருக்குது. இப்போதான் டியூஷன் படிச்சுட்டு படுத்தான் பிள்ளை, எழுப்பிடாது சுபுக்கு எழுப்பாது என்று சொல்லி மகளை படுக்கையில் எழுப்புவதற்கு தயக்கம். எதுக்கு முதியோர் இடத்துல வர்றான் தெரியுமா? பெற்ற தாய் தந்தையர்களை நீங்க குர்ஆன் அதிசயம்படி குழந்தைகளை வளர்க்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தான் பனிஷ்மெண்ட். இது எந்த விலக்கும் அல்ல, கண்டிப்பாக விட்டுருவான். என்ன செய்ய? கொஞ்சமா இறை சேர்ப்பதற்கு எப்ப மார்க்கத்தை தொழுகை இபாதத்துக்களை சொல்லி வளர்க்கிறீர்களோ அப்பதான் அந்த பிள்ளை ஈமான் இருக்கும். சைத்தா ஒரு கட்டத்தை கெடுத்தா கூட அதை முடிச்சு வெளியே வரலாம். அம்மடி நம்ம தாய் தந்தை படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு நம்மளை ஓத வச்சாங்க, தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க, இப்படி பல விஷயங்கள் அவன் செய்வான், சாப்பாடு கொடுத்தாங்க என்று எண்ணி நம்முடைய மலஜலத்தை சின்ன பிள்ளைகள் அள்ளினாங்க, கழுவுனாங்க நினைத்து உங்களை உதவி செய்வான். அப்போ தொழுகை என்பது முக்கியமான ஒன்று. எழுப்பாதங்கிறது, பிள்ளை எழுப்பாத, மதரசாக்கு எழுப்பாத, சுப தொழுகைக்கு எழுப்பாத, தூங்குறான் என்று இதை என்ன அர்த்தம்? இதெல்லாம் நமக்கு நம்ம ஒரு பாவத்தை சுமக்கிறோம். அப்போ அதான் பார்க்கலாம், நபிமார்கள் எப்படி இருந்தார்கள்? பிள்ளைகளை தொழுகைக்கு எழுப்பினார்கள், மனைவிமார்களை எழுப்பினார்கள். அது கட்டளையாக நான் சொல்லி காட்டினான் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அப்போ நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும்? உலக ஆதாயத்தையும் எழுப்பி விடுறது. உலக ஆதாயம் டியூஷன் எழுதுவாங்கன்னா எக்ஸாம்பிள் எழுப்பாங்க. எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் ஒரு சுட்டு நேரத்தில் எழுதிச்சுப்போ 4 மணிக்கெல்லாம் போய் டியூஷன் படி, ஆஃப் படி வருது, அதுபோல் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு பரீட்சை வருது. இப்படி உலகத்தில் உள்ள காசு பணத்தை பார்க்குறாங்கன்னா கண்ணுக்கு எதிராக மறுமையுடைய பொக்கிஷம் தெரியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மறுமையில் எல்லாம் மறைத்து வைத்திருக்க
இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி நினைத்தால் அல்லாஹ் அந்த உலகத்தை நீங்க துரிதமாக ஒரு மதிப்பற்றதாக கருதுவீர்கள். அல்லாஹ் நான் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் எப்படிப்பட்டது? இந்த மனிதனுடைய கண்களும் பார்க்காத, உள்ளங்களாலும் கற்பனை செய்யாத, யாருடைய உள்ளத்திலும் தோன்றாத அந்த மாதிரியான ஒன்று, நினைத்து பார்க்க முடியாத ஒன்று, கனவுல கூட காண முடியாத அளவுக்கு ஒன்றான ஒன்று. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் மூமின்களுக்கு என்று அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கம் அதனுடைய ஓசைகளை காதில் கேட்காத, அதில் வர்ணனைகளை கற்பனை செய்ய முடியாத சொர்க்கத்தை அடைவதற்கு போட்டி போடணும். சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி உலக விஷயத்தில் அப்படிதான். சில பேர் என்ன செய்வாங்க, சில கடல் நான் எவ்வளோ கடல் பகுதியில் உள்ள ஊர்களில் இமாமா இருந்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் கடல் தொழில் இல்லாட்டி எவ்வளோ சுமு தருவ மாட்டான். அதனால கடல் தொழில் போட்டுக்கு போயிடுவாங்க. மீன் வரும், ஏழை உடனுங்கிறதுக்கான என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நேரத்தில் சுபுவுக்கு என்ன செய்வாங்க, நேரத்தில் கொஞ்சம் சுபுக்கு நம்ம பான் சொல்கிறோம், அவனா பான் சொன்ன தொழில் போயிடுவான். அந்த டைமுக்கு 1 மணி நேரம் வைப்போம்ல, விற்காமலாம் இருக்க மாட்டாங்க. தொழில் இருந்தால் அவங்களாம் தொழில் போய் 2 பேர் 3 பேர் ஜமாத்து வச்சு. அப்போ இவங்களுக்குலாம் என்ன, சில பேர் ஈமான சொல்லுவாங்க, அது வேற விஷயம். பெரும்பான்மை என்ன, அவனோட சொல்லி காதலை கேட்டுருக்கிறேன். இவரில் பாய் கூப்பிடுவாங்க தேண்டி ஜெயில, இவரில் பாய் இந்த மாதிரி நமக்கெல்லாம் இங்கே எவ்வளோ துப்பு தருவ மாட்டான், இந்த தொழில் அமையாட்டி. அப்போ தொழில் சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அப்போ இப்படி ஒரு தொழில் பால் வியாபாரம்னா அதுக்காண்டி அந்த தொழுகை என்ன செய்ய கசாப்படை வச்சுப்பாரு, தொழுகைக்கு வருது, தொழுது போய் கடையை பிறக்கிறது. இது இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இந்த தொழில் அமையாட்டாலும் தொழுவேன், அந்த கொள்ளுங்க. எனக்கு இந்த மாதிரியான கடல் தொழிலோ மற்ற தொழிலோ அமையாட்டாலும் தொழுவேன் முடிவெடுக்கிறவங்க, இதுதான் ஈமான் இறையச்சம். இப்படிப்பட்ட ஈமான் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது. எப்படிப்பட்ட ஈமான்? என்னுடைய இறைவன் கடமையாக்கி நான் தொழுது கொண்டே இருப்பேன், எனக்கு மரணம் வர வரைக்கும் என்று நீ முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொழுகையில, அது போல தொழுகையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எழுப்புவது யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், தண்ணியை சுபுடைய தொழுகையா நம்ம எழுப்பணும். எப்படி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, இது தண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னா, உங்களை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், கொண்டாட்டி புள்ள புருஷன் தூங்குறாங்களா, தண்ணி தொளிச்சு முகத்தில் தொளிச்சு எழுப்பி விடுறாங்களே, எழுப்பி விட்டு தொழுக வச்சு தொழுவ சொல்றாங்க, இவர் தான் சிறந்தவர். புருஷன் தூங்குனாங்கன்னா கொண்டாட்டி தண்ணியை ஊற்றி எழுப்பணும், தொளிச்சு தண்ணி தெளிச்சு. அது போல மனைவி தூங்குனா புருஷன் தண்ணியை தெளிச்சு எழுப்பணும். இப்படி சொல்லிட்டாங்க. இப்படி செய்யக்கூடிய ஈமான் இப்படி செஞ்சு பார்த்தோன்னு வைங்க, தலாக் வரைக்கும் வந்து விவகாரத்து வரைக்கும் இந்த கழிச்சவங்க என்ன தூங்க என்ன செய்ய மாட்டேங்கிறான், தூங்க விட மாட்டேங்கிறான்னு ஜமாத் லெட்டர் வந்துடும். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க, சஹாபி பெண்கள் இருந்தார்கள். இந்த தண்ணி தெளிச்சு பாருங்க, பெரிய பிரச்சனை குடும்பத்தில். ஒரு தூங்க விட மாட்டாரு, நான் எவ்வளோ வேலை பார்க்கணும் அடுப்போட்டியில் நின்று, இப்படி சண்டையாக போயிடும். இவனை எப்படின்னா அதிகம் காவல் புருஷங்காரன் காவல ஒரே மீதி கொண்டாட்டிய. இப்படியெல்லாம் சில குடும்பங்கள்ல அப்படி எதிர்பார்க்கக்கூடிய இறைநம்பிக்கையாளர்கள் சில பேர் இருப்பாங்க. விரல் விட்டு என்னக்கூடிய விதிவிலக்கு அப்படிலாம் எழுப்பாடி கொண்டாடி கண்டிப்பாங்க, ரெண்டு சுப எழுப்பல அப்படின்ட்டு மனைவி புருஷனை கண்டிப்பாங்க. நீ சுபத்துல போனீங்க இல்லைங்க, ஒரு வார்த்தை எழுப்பிட்டா என்னங்க. நல்ல குடும்பங்கள் இப்படி இருக்கும். பல குடும்பங்கள் அப்படியா விதிவிலக்கான குடும்பங்களை தவிர அட்டி பின்னி பெரிய பிரச்சனையாக போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 குடும்பத்தில் உள்ள புருஷன் மனைவி மாறி மாறி தண்ணியை ஊற்றி எழுப்பக்கூடிய தேவை ஏற்படும் பொழுது எழுப்புனா உங்களை சிறந்தவர்கள் மாற்றம் சொல்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ் சொல்கிறான். பல்வேறு வசனங்கள் பல கோணங்கள் அல்லாஹ் சொல்லலாம். முந்தைய சமுதாயத்துக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. 10வது அத்தியாயம் 87வது இறை வசனம். வஅவ்ஹைனா இலா மூஸா வஅஹீஹி தபவ்வஅ லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூத்தஹும் வஜஅலு புயூத்தஹும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத் வபஷ்ஷிரில் முஃமினீன். 10:87 அல்லாஹ் சொல்கிறான், இருவரும் மூஸாவும் ஹாரூனும், இரு நபிமார்கள் 2 பேரை பற்றி அல்லாஹ் சொன்னான். இருவரும் உங்கள் சமுதாயத்திற்காக எகிப்து நகரில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்கள் வீடுகளை ஒன்றோடு ஒன்று எதிர்நோக்கக்கூடிய வகையில் ஆக்குங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, தொழுவுங்க. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நம்பிக்கை கொண்டவருக்கு நற்செய்தி கூறுகிறார் என்று மூசாவுக்கும் அவர் சகோதரருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா நபியுடைய சமுதாயம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்லிக்கிட்டு தொழுவ சொல்லுப்பா, இல்லை அப்படி தொழுவ சொல்லி அழைப்பு கொடு, தொழுவோ அப்படின்னு நல்லா கட்டளையிடுகிறாங்க என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த தொழுகை என்பது முக்கியமான ஒன்று. மௌத்து வரை பிரிந்து வர நம்மளோடு அந்த மாதிரி தொழுகையாக இருக்கிறதால தொழுவுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்ப்போம். அதுபோல அல்லாஹ் ஷுஐப் நபி ஒரு இறை தூதர், அவர் என்னன்னா 2 கூட்டத்தாருக்கு அனுப்புறாரு. 2 செயல்கள் செய்யக்கூடியவனுக்கு அனுப்பப்படுறாங்க.
ஷுவைப் நபியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று வழிப்பறி கொள்ளை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போகிற இடத்துல காசு பணத்தை பறிச்சிக்கிறது மக்கள்கிட்ட. வழிப்பறி கொள்ளை அதை அந்த பாவத்தை அவங்கள்ட்ட சீர்திருத்தம் பண்ணி அவங்க நல்வழி கொண்டு வருவதற்காக வழிப்பறி கொள்ளை, அளவு நிர்வைகளை மோசடி செய்வது. அளவு நிர்வைகளில் மோசடி செய்யக்கூடியதில் இருந்து அவங்களை பாதுகாப்பதற்கான சமுதாயத்தை மதியன் வாசிகளுக்கு நாம் என்ன செஞ்சோம், ஷுவைபை இறைக்குவதாக நினைக்கணும்னு நல்லா சொல்கிறோம். ஷுவைப் நபி வந்து 2 பாவத்தையும் தடுக்கிறாங்க. அதே அளவு நிர்வைகளை மோசடி பண்ணாதீங்க, வந்துட்டு வழிப்பறிகளை பண்ணாதீங்களா, அல்லாஹ் வஞ்சிங்களா, அல்லாமல் தொழுவுங்களா, அல்லாஹ் வணங்க, அல்லாஹ் தொழுவுங்க, நல்லா பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்க வைத்து அவங்க சொன்ன வாதத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்படிலாம் சீர்திருத்த கருத்துக்களை சொல்லும் பொழுது 1187 அல்லாஹ் சொல்கிறான், காலோ ஷுவைப் அஸ்ஸலாத்துக்க தஅமுருக்க அன் நதுருக்க மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபி அம்வாலினா மா நஷாஉ இன்னக லஅன்தல் ஹலீமுர் ரஷீத். ஷுவைபே, எங்கள் முன்னோர்கள் வணங்கியதையும் எங்கள் பொருட்களில் நாங்கள் விரும்பியவாறு செயல்படுவதை விட்டுவிட உமக்கு உம்முடைய தொழுகை தான் கட்டளை இருக்கிறதா? என்ன கேட்க சொல்றாங்க, நீ சகிப்புத்தன்மையும் நேர்மையும் உள்ளவராவீர் என்று அவருக்கு கூறினார்கள். இவங்க வழிகட்ட இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்றீங்க, எங்க நாங்கள் விரும்பியவாறு செயல்பட விடல. அளவு நிலையில் மோசடி செய்யறோம், திருமுள்ளு செய்யறோம், வியாபாரத்தில் திருமுள்ள வழிப்பறிகளில் செய்கிறோம், இப்படி பல பல தெய்வங்களை வணங்குறோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது உன் சீர்திருத்த கருத்துக்களை சொல்றிய, இது வந்து உன்னுடைய தொழுகை தான் அவன் ஏவுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேள்வியாக கேட்டாங்கல்ல, இப்படி அவன் ஏற்றுக்கிறதே இல்லை, கிண்டலாக கண்சாலையில் கேட்க வாயால் தான் கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அவன் கேள்வியாக கேட்டாலும் சரி, அது என்ன கருத்து இருக்குது, தொழுகையின் மூலமாக வியாபாரத்தை நேர்மையாக இருக்க முடியும், மோசடியிலிருந்து விலகிக் கொள்ள முடியும், பொய் சொல்வதிலிருந்து விலக முடியும் என்பதற்காக சுயப்படக்கூடிய சமுதாயத்தில் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்க்குறோம் சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். சரி, தொழுகையில் எப்படியெல்லாம் நமக்கு கட்டளை அடிக்கிறான். ஆனால் தொழுகையில் கூட நம்ம மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மா தொழுகையை தந்திரம் பண்ணுறாங்கல்ல, அது என்ன தந்திரம் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யாயை வலது நாமும் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்மா. இறை நம்பிக்கையாளர்களே, யௌமுல் ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வாருங்கள், கடைகளை அடைத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்மத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். கடைகளை வியாபார ஸ்தலங்களை எல்லாம் மூடிட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க, நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு சில இடங்கள்லன்னு கேட்டால் பெரும்பாலும் என்ன செய்வோம், கடையை மூடிட்டு வந்துடுவாங்க. சில பேர் கடை விட்டு எண்ணக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி ஈமான் பழையன்னு பாருங்க. அவன் என்ன செய்யறது, கடையை திறந்து வச்சிடுறது. திறந்து வச்சு நானா கடை இருக்கிற கடையில் என்னுடைய என்று வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், ஜும்மா யௌமுல் ஜும்மாவுடைய தினத்தை தொழுகைக்கு பாக்கி சொல்லப்பட்டால் வர்த்தகங்களை மூடு, பள்ளிவாசலுக்கு வா. பள்ளிவாசலை தொழுது வீட்டு முடிச்சுட்டு போ, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தொழுவ முடிச்சுட்டு போய் பந்தஷில் அருள், இந்த பூமியில அல்லாவுடைய அருளை தேடுங்க, வியாபாரம் பண்ணிக்காங்க. அல்லாஹ் இவன் எப்படி தந்திரம் பண்றான் அப்படின்னு கேட்டால், கடையில் யாரையா வச்சுக்கிறது, ஊழியர்களை வச்சுட்டு வந்து இவங்க தொழுகைக்கு வருவாங்க. இது எப்படிப்பட்ட தந்திரம்? அல்லாஹ் இந்த கள்ளத்தை நல்லாக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் நீங்க செய்தீர்கள் என்றால் அல்லாவுடைய கட்டளை 3 நாளா மூடிடுறாங்க. போலீஸ்காரங்க மூட மாட்டியா, போலீஸ்காரன் வரலாம், மூடுறாங்க கடையை ஒரு அதிகாரத்தோட. அப்போ மூடி கொரோனா காலத்தை மூடுனா மூடுறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு என்ன செய்யறாரு, ஒரு ஆர்டர் போட்டார், கடையை மூடுப்பா பந்துங்கிறான். ஒரு பந்துக்கு மூடுறான். ஏன் மூடுறான்? கலவரம் வந்துட்டா நம்ம கடையில் உள்ள பொருட்களை எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்ம ஜாமான் அடிச்சு கல்ல கொண்டு அடிச்சாண்டா கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிட்டா அங்கிட்டு ஒரு 10 லட்சம் ரூபா செலவழிக்க முடியாது அப்படின்னு பயந்து மூடுறானா இல்லையா? இப்படி ஒரு அவனுக்கு ஒரு தீங்கு வரும்போது மூடுறான். நன்மை அல்ல சொத்தத்தை தரலாம் மூடுறான்னா மூட மாட்டேங்கிறான். கடையை முடிவு யாரும் செய்யறது, கீழே சொல்றது வந்துக்கிட்டு பணியாளர்களை வைத்து விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள் தொழுகைக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாம் மூடுங்கிறான். பணியாளர்களை வச்சா ஓ சொத்து தானே. அன்றைக்கு 1.5 மணி நேரம் சம்பாத்தியம் பண்ணி அவனை கொண்டு போகிறான் ஊழியர், மண்டையில கட்டி வாங்க மாட்டான். ஓப்பா ஒன்று யார் பொறுப்பால் இன்சார்ஜ் யாரோ அந்த அந்த ஃபவுண்டர் தான் நீ பொறுப்பு. உங்கள் காலத்துக்கு உத்தரவு இல்லாமல் நடக்கலை, நீ சொல்கிறதால பயந்து போய் நடத்தலாம், சம்பளம் கொடுக்க மாட்டா இல்லாட்டி என்பதற்காக. அப்போ என்ன இதில் சிறு தந்திரம் அல்லா பார்க்குற தந்திரக்காரர்களை நரகத்தில் கருப்பு செய்வோம். அல்லாவுடைய உத்தரவு என்ன செய்யணும், பேணணும். கடையை மூடணும், கடையை மூடிட்டு வந்து சும்மா முடிச்சு போய் தொடரணும். இதுதான் ஈமான், இறையச்சம். இதை தாண்டி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நரகப்படுகொலைக்கு போய்விடுவீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே தந்திரம் போட்டு வந்து வரிகட்டுவதாக எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு
இவன் சம்பாத்தியம் வந்து வரி கட்டக்கூடியது, எல்லா சிலையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம உத்தரவின் பேரில் தான் பணியாளர் கடை திறக்கிறார்கள் மூடுறாரு என்று சொன்னால் அதை கடையை திறந்து வச்சுட்டு வந்து நீ சும்மா நான் சும்மா திறந்துட்டேன்னா அந்த அந்த அல்லாவுடைய கடும் கோபம். சனிக்கிழமையில வரவு மீறியவர்கள் நபியை அறிவீர்களா? அல்லாஹ் சொல்றான் சனிக்கிழமையில ஜும்மாவுடைய நாள்ல இவங்க வந்து தந்திரம் பண்ணாங்க. ஜும்மாவுக்கு என்ன செய்ய, ஜும்மாவுக்கும் போகல, அப்பதான் மீன்கள்லாம் வெளியே வரும். என்ன செஞ்சாங்க, வந்து மீனை அந்த எல்லா மீனவர்கள் மீன் அழுவதற்காக பிடிப்பதற்காக வந்துட்டாங்க. ஜும்மாவுடைய வழிபாட்டுக்கு போகல. அப்ப என்னாச்சு, முந்தைய நபி சமுதாயத்தில் நபி வாழ்ந்தால் அவருடைய சமுதாயத்திற்கு அந்த சனிக்கிழமையில வரவு மீறினாங்க. எவ்வளவு ஜும்மாவுடைய நாள் அவங்களுக்கு போகல. அல்லாஹ் அழித்தான். ஏன், வியாபாரத்தை தந்திரம் பண்றான், மீனை பிடிக்க போயிட்டான், போட்டை எடுத்துட்டு போயிட்டான், இந்த வத்தையை கொண்டு போயிட்டான், ஜும்மாக்கு வரல அவன். அல்லாஹ் அவர்களை பன்றிகள் அவன் குரங்கெல்லாம் உருமாற்றினோம்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினீங்க, கடுமையான முறையில் கோபத்துக்கு ஆளாக்க. அதிகாரத்தில் சொன்னா கேட்பீங்க, எல்லா அதிகாரத்துக்கு மேல உள்ள அல்லாஹ் சொன்னா கிண்டல் கேளு. அப்படி பார்க்குறோம். அல்லாஹ் என்னங்க அதான் மறுமையில பார்த்துக்குருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்குலாம் சில பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா இறைச்சி நீங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவுடைய உத்தரவை மூடு, கடையை மூடனா மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அல்லாவுடைய மார்க்கத்தில் அப்படி ஜும்மாவுடைய விஷயத்தில் எவ்வளோ நன்மை. அதனால இப்போ சில இடங்கள் இருக்குது. அதனால நம்ம தகவலுக்கு சொல்றோம், கடைக்கு நம்ம ஒரு நாள் தான் போறோம் இல்லையா, மூடியா கடையங்கன்னு பாங்க சொல்லிட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது. சைத்தானுக்கு வழி எடுப்பான். நீ பாங்க சொல்ல நேரத்தை பற்றி 2 கஸ்டமர் வரலாம், இந்த வியாபாரம் பண்ணிட்டு போவோம் நீங்க, அவ்வளவுதான். 1/2 மணி நேரம் சைத்தான் தள்ளி அவனை எடுக்க மனசை விடுவானா. நல்லா சிந்திச்சு பாருங்க, பாங்க சொல்லி வியாபாரம் பண்ண போறீங்க, மூடிய சட்டை எடுத்துட்டு போயான்றன்னு. அப்போ 2 பேருக்கும் பொருளை எடுத்து விடுவானா சைத்தான். 1/2 மணி நேரம் வழி எடுப்பான். இந்த பொருள் பிடிக்கல அதை எடுங்க, அது பிடிக்கல இதை எடுங்க. இப்படியே தொழிலை நாசமாக்குவான்னு ஏன் உனக்கு புரியல? எல்லாம் வட்டியை தடுக்கிறாங்க, நன்மமாய் செய்திகள்ல கடைசியில் வீட்டை விற்று பொண்டாட்டி நகையை விற்று நடுரோட்டுக்கு வர்றோம். எல்லாம் இது தடுத்தான செஞ்சா வந்து ரிசல்ட்டு. வட்டி ஹலாம், வியாபாரத்தை ஹலாங்க அல்ல. வியாபாரத்தை 10 நாளைக்கு 1 வருஷத்துக்கு நமக்கு வியாபாரம் நடக்கல, சொத்துக்கு தான் வருதா, அடுத்த நம்ம பொருளாதாரத்தை தருவான். வட்டி அப்படியா? வட்டியில் உள்ளதான் நிரந்தர நரகம். நிரந்தர நரகம் ஒரு வகையான பாவம், பெரும்பாவங்கள்ல ஒன்று. அல்லாவோட யுத்தம் செய்வதற்கு சமம். அப்ப எதை அல்ல அனுமதி மறுப்புன்னு சொல்லிவிட்டானோ அனுமதியை செய்யணும், அவருடைய மறுப்புடன் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தடுத்தும் கடையை மூட முடியணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய நமக்கு சுதாசவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றாரு. வாகனத்தை லிமா இப்னு ஸஅலபான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஒட்டகத்தை கட்டுறாரு. ஒட்டகத்தை மண்டிகிட்ட விட்டு கட்டி உள்ள சுல்லாட்ட வர்றாரு. சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த தூணில் சாய்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, ஐயுக்கும் யா முகமது, உங்களை முகமது யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சஹாபாக்கு சொன்னாரு, இதோ சாய்ந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளை ஈர மனிதர் தான் முகமது. அப்படியா? ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாரு, அப்துல் முத்தலிபின் பேரல அப்படின்னு கேட்குறாரு. உங்களிடத்துல சில கேள்வியை கேட்பேன், கடுமையான கேள்வியாக இருக்கும், கோவப்படக்கூடாது. அந்த கடுமையான அந்த ஹதீஸை பார்த்தோன்னா கடுமையான கேள்விலாம் இல்லை, அவர் அதை கடுமையாக எடுத்துக்கிட்டார். நான் கடுமையான கேள்வியாக கேட்பேன், நபிகள் நாயகம் நீ கோவப்படக்கூடாதுங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேளுங்கிறாங்க. இவர் வந்து கேட்குறாரு, மனிதர் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள எல்லா மக்களையும் படைத்த ஏக இறைவனாகி அல்லாஹுதான் உங்களை மனிதர்களோட முழுமைக்கும் இறை தூதராக ஆக்கினான்னு கேட்டவுடனே ஆமாங்கிறார் ரசூலுல்லாஹ். ஆமாப்பா, மனிதர்களோட முழுமைக்கும் அல்லாஹ் தான் என்ன இறை தூதராக ஆக்கினான், அல்லாஹ் சாட்சியாகங்கிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாரு, நாள் ஒன்றுக்கு 5 நேரம் தொழுகை தொழண்டு அல்லாஹ் கட்டளையிட்டானா? ஆமாப்பா, அல்லாஹ் சாட்சியாகங்கிறாங்க. அதுபோல சக்காத்து, ஆமாம் அது அல்லாஹ்வுக்கு கொடுக்க சொன்னானா? செல்வந்தர்கள்ட்ட இருந்து பொருளாதார தர்மத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குமா அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமாம், அல்லாஹ் சாட்சியாக. சக்காத் ஹஜ்ஜை பற்றி கேட்குறேன். இப்படிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு சொன்னார் வந்தவர், நீங்கள் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் லிமா இப்னு ஸஅலபாண்ட அவருடைய பரம்பரை குடும்பத்தின் பேரெல்லாம் சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வருது அப்படின்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சாட்சியாகங்கிறாங்க. மனிதர் அபூபக்கரை சாட்சி ஆக்கல, இந்த அபூபக்கர் சாட்சி சபையிலாங்கல, உமர் இப்னு ஹத்தாப் சாட்சிங்களை, பிலால் சாட்சிங்களை, அப்துல் ரஹ்மான் அவுஃப் சாட்சிங்களை, எல்லாம் நன்மக்கள் தான் சஹாபாக்கள். இந்த சாட்சிகள் வணக்க வழிபாட்டில் நிற்காது. இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட வணக்க வழிபாடு, அல்லாஹ் சாட்சி. நேரே நபிகள் நாயகம் வந்து கேட்டுட்டியா, தொழுகை அல்லாஹ் தான் கடமையான அல்லாஹ் சாட்சி, ஜக்காத் அல்லாஹ் தான் கடமையான அல்லாஹ் சாட்சி. சாட்சிகள் அவர்கள் நேரடியாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொன்னார்கள். இதெல்லாம்
அல்லாஹ் சாட்சியாக இந்த 5 கடமைகளும் அல்லாஹ் தான் கடமையாக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்ப்போம். அப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேணுதலாக தொழுதோம் என்று சொன்னால் நம்ம மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் வருது, ஜாபி இவர் சொல்கிறார், நபிகள் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கால பா எனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ் பையத்து செய்தேன், இக்ராமி ஸலாத் நான் தொழுகையை நிலைநாட்டுவேன் நபிகள் நாயகம் உறுதிமொழி கொடுக்குறார். ஒய்தாயி ஜக்காத்தை கொடுப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நான் உறுதிமொழி கொடுத்தேன். ஒன் முஸ்லி குல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவேன் என்று ரசூலுல்லாஹ் பையத்து செய்தேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரை தொழுகை முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல காட்டப்படுது. இந்த மாணவர்கள் அழைத்து செல்லும்போது ஒரு ஆள் மல்லாக படுத்து கிடக்கான ஒருத்தன், ஒரு ஆள் நிற்கிறாரு, பெரிய பாறாங்கல் எடுத்துக்கு தலை வச்சுக்கிட்டு மகாபலிபுரத்தில் ஒரு கற்பனை சொல்கிறேன், மகாபலிபுரத்தில் ஒரு கல் வச்சுக்க பாறாங்கல் ஒரு பெரிய கல் நிற்கும், குறுக்கிட்டு நிற்கும், அந்த கல் தலையில் வந்தால் எப்படி இருக்கும்? இந்த கற்பை ஒப்பிட்டு பேச முடியாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அது ஒரு சட்னியாக போயிடும். அந்த மாதிரி மகாபலிபுரம் அந்த இதே அது என்ன சுற்றுலா மையம், அவ்வளோ பெரிய பாறாங்கல் மாதிரி ஒரு கல்லை வச்சு நிற்கிறாரு. ஒரு ஆள் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், படுத்து கிடந்தவனை நோக்கி மல்லாந்து படம் அவர் நின்றவர் அந்த பாறை கல்லை தூக்கி போடுற தலையை பட்டவாது நஞ்சு போய் என்ன ஆகுது, தலையில நஞ்சு பீஸ் பீஸாக போயிடுது. இவர் கல்லை உருண்டு போட திரும்ப அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள இவனுடைய தலை சரியாயிடுச்சு. திரும்ப போடுறாரு அந்த பெரிய கல் பாறாங்கல்ல, தலை சுக்கு சுக்காக போயிடுது. ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்குறாங்க, 2 மலைக்கிட்ட என்ன நட நிறைய செய்தி சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லப்படுது, யார் தெரியுமா? இவன் சுபுகு தொழுகாமல் உறங்கியவன், திருமுறை குர்ஆனை கற்றான், கற்றபடி நடக்கவில்லை, பிறருக்கு போதிக்கவில்லை, மன இச்சைப்படி வாழ்ந்தவன் என்று நபிகளால் சொல்லப்படுது. அப்போ பெரிய பார மறுமையினால் உள்ள பல நரகத்தினுடைய பல அதாபுகள். ஒரு அதாபு என்ன? தொழுகாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஊர் எவ்வளவு பள்ளியாசம் எவ்வளவு வீடுகள் இருக்குது. நம்ம பகுதியிலே ஒரு நமக்குள்ள மதினா பள்ளியை சுற்றிய ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போட்டால் கூட பள்ளியாசம் காணாது, 3 நாள் சப்பம் வந்துடும். நம்ம ஏன் தொழுகைக்கு வர மாட்டேங்குது? வியாபாரத்துக்கு எங்கெங்கே போயிட்டு அது தனி விஷயம். இதே ஊரில் இல்லாட்டி அந்த கணக்கு வேற. இங்கேயும் தொழுதுங்க, பூமி முழுக்க தொழுவதற்குரிய இடமாக ஆக்கி இருக்கிறான். இங்கே நிறுத்திக்கிட்டு வராட்டி ஒவ்வொரு மில்லுங்களும் ஒவ்வொரு ஆளும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போட்டால் கூட 3 சப்பம் 4 சப்பம் வந்துடும். அந்த மாதிரியான முறையில் தொழுகையை புறக்கணிக்கக்கூடாது. தொழுகும் தொழாட்டில என்ன பனிஷ்மெண்ட் என்ன சொன்னாங்க? இதுதான் ஜிப்ரீல் மீகாயில் சில மாணவர்கள் எடுத்து சொன்னார்கள், தொழுகாம போது இவங்க இந்த பனிஷ்மெண்ட். அதனால தொழுகையை நிலையாட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதுபோல சக்கரை என்ற நரகத்தில் கிடப்பான். அப்போ அவன் யாருக்கு தொழுகாதவனுக்கு சொர்க்கவாதிகள் வந்து கேட்பாங்க உரையாடலில், ஏன்பா நீ ஏன்டா நரகத்தில் கிடக்கிறீங்க? அப்போ அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை, வீணான காரியங்களில் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் சொல்லுவார்கள். நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இது உணர்ந்து கொண்டு நம்ம சக்கரங்கள் தொழாதவனுக்கு அந்த நரகத்தில் கிடந்து அந்த தோள்களை பிரித்து எடுக்கும், கருகி போயிடும். நல்லா அந்த வசனங்களை மேலே பேசுவான். இந்த சக்கரை என்ற நரகம் அதில் போடப்பட்டவுடன் அவனுடைய தோள்கள்லாம் கறிக்கட்டையாக போய் தோள்களை கலற்றி எடுப்போம். கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்படுவான். இந்த தொழுகாதவனுக்குள்ள நரகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். அதனால் நம்ம கவனமாக அல்லாஹ் இறைவனை அஞ்சி வாழ வேண்டும். இன்னொரு இடத்துல எல்லாம் பேசுகிறான், பலா சத்தக வலா சல்லா, அவன் இந்த மார்க்கத்தை நம்பல. பலா சத்தக வலா சல்லா, அவன் தொழவும் இல்லை. நம்ம இஸ்லாத்தை நம்பல, தொழுகவும் இல்லை. இஸ்லாத்திலிருந்து குடும்பக்கார இருந்து விட்டான். பலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கத்தபவத்தை வல்லா, இந்த மார்க்கத்தை பொய்யென கருதினான். குடும்பத்தாரிடத்தில் வந்து என்ன செய்யறான்? அகலிய தமத்தா அல்லாஹ் சொல்றான், வந்துக்கிட்டு பெருமையா போனான்னு அல்ல. என்னங்க தொழுதா என்ன கிடைக்கும்? என்ன செய்யறான்? தொழுதான பணக்காரனா போயிட்டானா, கோடீஸ்வரனா போயிட்டானா, அவனுக்கெல்லாம் நோய் நீங்கி போயிச்சா? இப்படி இதெல்லாம் அவன் பேசிக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கத்தபவத்தை வல்லா சும்மா தகப அகலிய தமத்தா, குடும்பத்தார்கள்ட்ட தற்பெருமையோடு போனான். என்னடி இவனெல்லாம் தொழுது என்னத்தை கிழிச்சாங்க, என்ன தல்லா கொடுத்தான்? இப்படிட்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான்? தொழுகையை பராமுகமாக நினைச்சு கொண்டு இப்படிதான் செய்யக்கூடியவனாக இருந்தால் இவன் நான் சும்மா விட்டுருவானா? நரகத்தை அப்படி எரிப்பாங்க அல்ல. அதனால் இதை உணர்ந்து கொண்டு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் இந்த பிற வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் தருவானாக என்று சொல்லி ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாயுகுலது நாம் முத்தகுல்லா ஹத்தத்து காத்தி வலா தமூத்தன இல்லா வந்து முஸ்லிம்.
அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிறை அறிவிப்பு நம்ம தெரிஞ்சுக்குவோம். தமிழ்நாட்டில் கடந்த 7/6/2024 வெள்ளிக்கிழமை மகரிபிலிருந்து துலுகஜி பிறை ஹிஜ்ரி 1445 ஹிஜ்ரி சரியா துலுகஜி மாதத்தின் பிறை காணப்பட்டது. என்ற முதல் பிறை ஆரம்பமானது என்ற அடிப்படையில் எதிர்வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் பிறை தெரிஞ்சுக்கிறோம். 6 வரக்கூடிய நாளைக்கு 6/7/2024 சனிக்கிழமை மகரிபு நேரத்தில் தமிழ்நாட்டில் முஹர்ரம் மாதத்தினுடைய ஹிஜ்ரி 1446 முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பிறை தேட வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாளாகும். நாளைக்கு பிறை முஹர்ரம் பிறை, அந்த முஹர்ரம் பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நாளைக்கு சந்தேகத்துக்குரிய நாள் பிறை இருந்தால் முஹர்ரம் பிறை போகணும், இல்லாட்டி முந்தைய மாதத்தை 30 பூர்த்தி செய்யணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சின்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், சமீபத்தில் வந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, டெல்லியில் நம்ம நாட்டுடைய நிலவரம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு நோய் பரவுது அதை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், மகாராஷ்டிராவில் ஒரு நோய் பரவுவதற்கு ஜிகா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பரவி வருதுங்கிறாங்க. அது என்ன காய்ச்சலை உண்டாகுதுன்னு கேட்டால், அதில் இப்போ நேற்று எடுத்த குறிப்பு வரைக்கும் 7 பேர் 8 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனுடைய அறிகுறிகள்லாம் காய்ச்சலுடைய அறிகுறியை சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறானுவ அறிகுறியை சொல்கிறானோ சில அறிகுறிகளை. இது எப்படிப்பட்ட காய்ச்சல் முகாம்களில் டெங்கு, ஜிகா, சிக்குன் குனியா, மலேரியா போன்ற காய்ச்சல் வருவது போன்று இது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொசுக்களால் வரக்கூடிய இதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும், எல்லாருடைய பாதுகாப்பு தேட வேண்டும். இது என்ன சொல்கிறான், இந்த டயர் உடைந்த இதுக்கு என்ன காரணம், கொசுக்கள் வந்து உற்பத்தி ஆகுதுல, டயர் உடைந்த மண்பாண்டங்கள், தேங்காய் சிரட்டைகள், பெயிண்ட் டப்பாக்கள், தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கட்டுமான இடங்களில் தேங்கும் தண்ணீர் போன்றவற்றினால் கொசுக்கள் உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் இன்னும் தடுத்துட்டேன்னா 2 மணி நேரம் தண்ணியை விட்டுவிட சாய்ச்சி விட்டுறணும், கொட்டி விட்டுறணும். அப்போ அந்த மாதிரி வச்சு அந்த கொசுக்கள் வரும், ஏடிஎஸ் கொசுக்கள்ங்கிறாங்க. அதன் மூலமாக தான் பகலில் கிடைக்குமா, அந்த கொசுக்களின் மூலமாக தான் அந்த காய்ச்சல் ஜிகா வைரஸ் காய்ச்சல் வருங்கிறானுவ. அதில் கர்ப்பிணி பெண்களை பாதிக்குங்கிறானுவ, வயிற்றில் உள்ள பிள்ளைகளை பாதிக்கும் என்றெல்லாம் சொல்கிறானோ. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், இதற்காக சுகாதார மையம், இந்திய தேசத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய சுகாதார மையம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஜிகா வைரஸ் என்பது நோய் எல்லாம் சொல்லுவாங்க, வருஷத்தில் 2 முறை சோதிப்பாங்கிறான். நீ விரும்பியே விரும்பாமனா வருஷத்தில் 2 முறை சோதிப்போம், எதிர்கொள்ளுங்கிறாங்க. அதனால விளையாட்டு உதவி தேடுவோம். நம்ம அவங்க சொன்ன மாதிரி அந்த கொசு உற்பத்தியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்று நோய்நொடிகளிலிருந்து எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்வோம். நோய்நொடி இல்லாத வாழ்க்கையை தருமாறு எல்லாவற்றை வேண்டுவோம் என்று சொல்லி ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். அதுக்குறுக்கும் வஷ்குருளி வளாத்தக்குறோம்.